ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோ 11th கெமிஸ்ட்ரிக்கான ஃபஸ்ட் யூனிட் டெஸ்ட்டோட ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் பசங்களா பார்க்குறோம். ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர் தற்போது ஒரு மாவட்டத்தில் நடந்து முடிந்த கொஸ்டின் பேப்பர்ப்பா. இதிலிருந்து பல கேள்விகள் நிச்சயமாக இன்னும் எந்தெந்த மாவட்டத்தில் நடக்காமல் இருக்கோ ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வர வாய்ப்பு இருக்குது. ஒன்று இந்த கொஸ்டின் பேப்பரே வரலாம், இல்லை என்றால் இது வந்து பல கேள்விகள் கேட்கப்படலாம். ஸோ அதனால் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே இந்த கொஸ்டின் பேப்பர் நல்லா படிச்சுட்டு போங்க. இதோட முக்கியமான விஷயப்பா, இந்த கொஸ்டின் பேப்பர் பொறுத்தவரை 4-5 மாவட்டங்களுக்கு இந்த கொஸ்டின் பேப்பர் தொடர்ச்சியாக வந்திருக்கு. ஸோ அதனால இதை தூக்கி போட்டிருக்கேன். ஸோ எல்லாத்தையும் படிச்சுட்டு போங்க, சரிங்களா? அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. சரி, வாங்க ஸ்டூடெண்ட்ஸ் டேட்டா வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஸோ பின்வருவனற்றுள் எத்திலனில் காணப்படும் கார்பன் சதவீதத்திற்கு சமமான கார்பன் சதவீதத்தை பெற்றுள்ளது எது? செகண்ட் ஒன், அணு நிறைக்கு நியாயமாக பின்வருவனற்றுள் பயன்படுவது எது? தேர்ட் ஒன், 0.018 கிராம் எடையுள்ள நீர்த்துளியில் உள்ள நீர் மூலக்கூறுகளின் எண்ணிக்கை டேஷ் ஆகும். ஃபோர்த் ஒன், மின்புலத்தில் நிறமாலை கோடுகள் பிரிகையடையும் விளைவு டேஷ். ஃபிஃப்த் ஒன், n=3 என்ற முதன்மை குவாண்டம் எண்ணை பெற்றிருக்கும் ஆர்பிட்டல்களின் மொத்த எண்ணிக்கை டேஷ் ஆகும். சிக்ஸ்த் ஒன், 3dxy ஆர்பிட்டல் YZ தளத்தில் எலக்ட்ரான் அடர்த்தி டேஷ். செவன்த் ஒன், இயல்பு வாயுக்கள் குறிப்பிட்ட அழுத்த வரம்பில் நல்லியல்பு வாயுக்களாக நடக்கும் வெப்பநிலை டேஷ் ஆகும். எய்த் ஒன், நல்லியல்பு பண்பிலிருந்து அதிக விளக்கம் அடையும் வாயு டேஷ். நைன்த் ஒன், ஆல்கின்களின் பொதுவான வாய்ப்பாடு டேஷ். டென்த் ஒன், எத்தனாலின் மாற்றியம் டேஷ். ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், மேலே இருக்கக்கூடிய 1 மார்க்ஸ் நல்லா படிச்சுட்டு போங்க. இதை தொடர்ந்து நெக்ஸ்ட் 2 மார்க்ஸ் ஸோ 2 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் எவையினும் 5 வினாக்களுக்கு மட்டும் விடையளித்தால் போதும். கட்டாய வினாவாக 18வது வினா கொடுத்துருக்காங்க, சரிங்களா? 11th ஒன்ப்பா, சமான நிறை வரையறு. 12th ஒன், மோல் வரையறு. 13th ஒன், பவுலி தவிர்க்கை தத்துவத்தை எழுதுக. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 14th ஒன்ப்பா, n=4 4க்கு சாத்தியமான ஆர்பிட்டல்களின் எண்ணிக்கையை குறிப்பிடுக. 15th ஒன், கோடை காலத்தில் காற்றோட்டப்பட்ட குளிர்பான பொட்டிகள் நீரில் உள்ள வைத்திருக்கும் காரணம் யாது? 16th ஒன், விரைவுதல் பாய்தல் வேறுபாடு தருக. 17th ஒன், வினைச்செயல் தொகுதி என்றால் என்ன? எடுத்துக்காட்டு தருக. 18th ஒன், அடிக்கோட்டிட்ட தனிமத்தின் ஆக்சிஜனேற்ற எண்ணெய் கண்டறிக. ஓகேங்களா? ஸோ இதை பார்த்துருப்பாங்க. வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் இதில் இருக்கக்கூடிய எல்லாம் 2 மார்க்ஸும். ஸோ இதை தொடர்ந்து நெக்ஸ்ட் 3 மார்க்ஸ் பசங்களா. 3 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் எவையினும் 5 வினாக்களுக்கு மட்டும் விடையளித்தால் போதும். கட்டாய வினாவாக 26 கொடுத்துருக்காங்கப்பா. 19th ஒன், ஆக்சிஜனேற்றம் ஒடுக்கம் வேறுபடுத்துக. வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி 20th ஒன், 32 கிராம் மீத்தேன் எரிக்கப்படும் போது உருவாகும் நீரின் அளவினை கணக்கெடுக்க. 21, டி ப்ரோக்லி சமன்பாட்டை வருவிக்கவும். 22, Mn2+ மற்றும் Cr3+ ஆகியவற்றின் எலக்ட்ரான் அமைப்புகளை தருக. 23, நல்லியல்பு வாயுக்கள் என்பன யாவை? இயல்பு வாயு நல்லியல்பு வாயுகளிலிருந்து எவ்வாறு வேறுபடுகிறது? 24, டால்டனின் பகுதி அழுத்த விதியை எழுதவும். 25, 2-பியூட்டனின் வடிவ மாற்றத்தை விளக்குக. 26, சம வெப்ப அழுத்த நிலையில் ஒரு குறிப்பிட்ட வாயுவின் விரவுதல் வீதம் நைட்ரோஜனை காட்டிலும் 0.5 மடங்கு ஓகேங்களா அதிகம் குறிப்பிட்ட வாயுவின் மோலார் நிறையினை கணக்கெடுக்க. ஓகேங்களா? ஸோ இதை தொடர்ந்து நெக்ஸ்ட் பகுதி 4பா. ஸோ பகுதி 4 பொறுத்த வரைக்கும் 5 மார்க்ஸில். ஸோ 27 பொறுத்த வரைக்கும் வினிகரில் காணப்படும் ஒரு கரிம சேர்மம் 40% கார்பன், 6.6% ஹைட்ரோஜன் மற்றும் 53.4% ஆக்சிஜனை கொண்டுள்ளது. அச்சேர்மத்தின் எளிய விகித வாய்ப்பாட்டினை கண்டறிக. ஸோ வெரி இம்பார்ட்டன்ட், டாப் மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஷின்ஸ் எல்லாம் படிச்சுட்டு போங்க. அல்லது வினை கட்டுப்பட்ட காரணி என்றால் என்ன? அப்புறம் விகித சிதைவு வினைவை எடுத்துக்காட்டுடன் எழுதுக. ஓகேங்களா? 28 ஆப்பா, இயல்பு வாயுக்களின் வேண்டர்வால் சமன்பாடுகளை தருக. டாப் மோஸ்ட் ரிப்பீட்டடிவ் கொஸ்டின் பசங்க கம்பல்சரி படிக்க வேண்டிய கேள்வி. அழுத்தம் மற்றும் கன அளவின் திருத்தங்களையும் தருக. அல்லது அமுக்கு திறன் காரணி என்றால் என்ன? நல்லியல்பு வாயுவிற்கான சமன்பாட்டை வருவிக்கவும். 29பா, போர் அணுமாதிரியை விவரிக்கவும். அல்லது பின்வரும் சேர்மங்களுக்கு IUPAC முறையில் பெயரிடுக. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கரிம சேர்மங்களின் பொது பண்புகளை தருக. ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதில் இருக்கக்கூடிய அனைத்து கேள்விகளும் கட்டாயம் நம்ம மாணவர்கள் அனைவரும் நல்லா படிச்சுட்டு போங்க. இதிலிருந்து பல கேள்விகள் நிச்சயமாக நடக்க இருக்கும் தேர்வு கண்டிப்பாக பல மாவட்டத்தில் மாணவர்கள் ஒரு வாய்ப்பு இருக்குது, எல்லாத்தையும் பார்த்துட்டு போங்க. இதே மாதிரி அடுத்து தொடர்ந்து பார்க்கலாம்ப்பா. ஸோ இதே தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ ஃபஸ்ட் டைம் பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்து பார்க்கலாம்ப்பா. மிஸ் பண்ணுறாதீங்க. டாடா, பை.